ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கிட்டு சமைக்கும்போது சீக்கிரம் உடையாது. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது அடிக்கடி கலந்து கொடுக்கக்கூடாது. அடிக்கடி கலந்துங்கன்னா உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். இப்போது கிழங்கெல்லாம் நறுக்கியாச்சு. இந்த கிழங்குல அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை பேனில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மூடியை திறந்துட்டு அப்பப்போ கலந்து விடுங்க. ரொம்ப அதிகமாக கலரி கொடுக்க வேணாம், லேசாக கலர்னா போதும். இந்த கிழங்கு வெரைட்டி ரைஸு, சாதம், குழம்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசாக கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருளைக்கிழங்க மறுபடியும் திறந்துட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.